நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையையொட்டி பெரும்பாலானோர் வீடுகளில் அசைவம் சமைப்பார்கள் என்ற நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தீபாவளி பண்டிகை நெல்லை மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதல் பட்டாசு வெடித்து உற்சாகமாக பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை என்றால் இனிப்பு, புத்தாடை, பட்டாசு போன்றவைக்கு இருக்குமாறவும் கொண்டாட்டமும் அசைவ பிரியர்களுக்கு கறி சாப்பிடுவது அதிகம் இருக்கிறது. எண்ணெய் தேய்த்து குளித்து கடவுளை வணங்கி பட்டாசு வெடித்து பலகாரம் சாப்பிட்டால் பாதி பண்டிகை நிறைவேறும். மற்றும் மட்டன், சிக்கன் போன்றவரை சமைத்து குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டால் தான் மீதி பண்டிகை நிறைவேறும் என்பதை வாடிக்கையாக தென் மாவட்ட மக்கள் வைத்துள்ளனர். அதன்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அசைவ பிரியர்கள் அதிகாலை முதலே நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, டவுன், சமாதானபுரம், சாலையத்து, பேட்டை, தச்சனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அசைவம் வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி சென்றனர். தீபாவளி பண்டிகை விற்பனை களைகட்டி நடந்து வரும் நிலையில் 1 கிலோ மட்டன் தனிக்கறி ரூபாய் 1200 என்ற விலையிலும், எலும்பு கறி ரூபாய் 1000 என்ற விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் சிக்கன் 1 கிலோ ரூபாய் 240, லெக் பீஸ் போன்ற போன்லெஸ் போன்ற சிக்கனில் விருப்பத்திற்கு ஏற்ற தனித்தனி கறிகளும் 260, 270 என்ற வகையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல் மாட்டு இறைச்சி 1 கிலோ 300க்கும், மாட்டு இறைச்சி தனிக்கறி ரூபாய் 360க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்டிகை காலங்களில் கறிக்கடைகள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும், விலை அதிகமாக இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாத பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற விதத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கறிகள் வாங்கி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.